மகர ராசிக்காரங்க மேச லக்னத்தில் இருப்பாங்க. அவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா குரு வந்து லக்னத்துக்கு 2ஆம் இடத்துலேருந்து 6ஆம் வீட்டை பார்ப்பார். ராசிக்கு 5ஆம் இடத்துல இருப்பார். அப்படிங்கிறப்ப நல்ல நிறைய வருமானங்கள் வரப்போது, நல்லா சம்பாதிக்க போகிறீங்க. சிலர் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருங்க. அவங்களுடைய ராசியை கட்டத்தை எடுத்து பார்த்துக்குங்க. புதன் வந்து ஆட்சி பலமாக இருந்தால் மட்டும் கொஞ்சம் கடன் ஆகும். சில பேருக்கு கடன் பட்டு தொழில் பண்ணி வருமானங்கள் பண்ணுற மாதிரி இருக்கும். பார்த்திங்கன்னா முதல்ல கொஞ்சம் நட்டத்தை படுத்திட்டு அப்புறமேல லாபத்தை அனுபவிக்கிற சுச்சுவேஷன் இருக்கும். அவங்க மட்டும் கொஞ்சம் கவனமாக இருந்தால் போதும். மற்றபடி குடும்பத்தில் சந்தோஷம் நல்லாயிருக்கும். ஒரு கல்யாணம் ஆகாதவங்களுக்கு கல்யாணம் நடக்கும். பிள்ளைகள் நல்லா படிப்பாங்க. நல்ல நல்ல விஷயங்கள்லாம் நிறையா நடக்க போகுது. நல்ல சுப நிகழ்ச்சிகளில் கலந்துக்குவீங்க. திடீர் அதிர்ஷ்டங்கள் உண்டு. ஏற்றுமதி இறக்குமதி தொழிலில் இருக்கிறவங்களுக்கு நல்ல வருமானம் வரும். கட்டிட தொழிலில் இருக்கிறவங்களுக்கு நல்ல வருமானம் வரும். சமையல் கான்ட்ராக்டு இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு நல்ல வருமானம் வரும். புகைப்படம் நடிப்புத்துறை இந்த மாதிரி துறைகளில் இருக்கிறவங்களுக்கு நல்ல வருமானம் வரும். கணவன் மனைவி உறவுகளை சிறு சிறு சண்டை வரும். கவனமாக இருங்க. மற்றபடி இது பொற்காலங்க. மகர ராசி ரிஷப லக்னக்காரங்க கண்டிப்பாக குழந்தைகள் அன்னைக்கு ரொம்ப சந்தோஷமும் பூரிப்பும் கிடைக்கக்கூடிய ஒரு வருஷமாக இந்த வருஷம் அமையுங்க. ஸ்பௌஸுக்கு கண்டிப்பாக நல்ல உதவுற நிலைமையை உங்களுக்கு கொடுப்பார் கடவுள். காசு பணத்தோட நல்லா சம்பாதிக்கக்கூடிய இருக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக சம்பாதிக்கிற விஷயங்களை நல்லபடியாக செய்வார். இதே கணவனாக இருந்தால் மனைவி, மனைவியாக இருந்தால் கணவனுக்கு நல்ல ஒரு உதவியை ஸ்பௌஸுக்கு செய்கிற ஒரு காலகட்டமாக இது அமையும். பூர்வீகத்தில் இருக்கிற பிரச்சனைகள் ஏதாவது இருந்தால் முழுமையாக நீங்கும். சொந்த பந்தத்துக்களிடையே ஏதாவது ஒரு ப்ராப்ளங்கள் இருந்தால் நீங்களே பேசி எல்லா பிரச்சனையும் தீர்க்கிற நிலைமைக்கு சூப்பராக வருவீங்க. உங்களுக்கு ரொம்ப நல்ல பேர் கிடைக்கும். 12வது மாதத்தில் வரையும், 12வது மாதம் ஆரம்பிக்கிற வரையும் ஸ்பீச்சை கொஞ்சம் கம்மி பண்ணி போங்க. ஏன்னா விரயங்கள் ஸ்தானங்கள், இந்த 2ஆம் இடத்துல இருக்கிற இந்த சனி பகவான் இதெல்லாம் ஸ்பீச்சை வந்து ஏதாவது குளறுபடியாக கொஞ்சம் கொடுத்துரும். அதனால் கொஞ்சம் கவனமாக பேசுங்க. வரப்போகிற குரு பயிற்சி மகர ராசி கண்டிப்பாக வந்து மகர ராசியில் முக்கியமாக ரிஷப லக்னத்தில் பிறந்திருக்கவங்களுக்கு ரொம்ப அருமையாக இருக்க போதுங்க. மகர ராசி மிதுன லக்னத்தில் பிறந்தவங்க பார்த்திங்கன்னா படிக்கிற வயசில் படிச்சுக்கிட்டு இருக்கிறவங்க படிப்பு ரொம்ப அற்புதமாக இருக்கும். ரொம்ப கடினமாக வேலை பார்க்குறவங்க இருந்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக வேலை பார்ப்பீங்க. கஷ்டமாக வேலையில் ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சுச்சுவேஷன் இருந்தாலும் அது ஒரு பெரிய விஷயமாக உங்களுக்கு அது தெரியாது. ஏன்னா வருமானங்கள் நல்லபடியாக வரப்போகுது உங்களுக்கு. சிலருடைய ஜாதகத்தில் மட்டும் கொஞ்சம் சூரியன் கொஞ்சம் கெட்டிருந்துச்சுன்னாக்கா கவர்மெண்ட் ரீதியாக கொஞ்சம் தொந்தரவு வரும். போலீஸ் கேஸு பிரச்சனைகள் இதெல்லாம் கொஞ்சம் வரும். ஏன்னா சில பேருக்கு தான், எல்லாருக்குமே இல்லை, அது பயப்பட வேண்டாம். கொஞ்சம் தேவையில்லாத விரயங்களும் உங்களுக்கு இருக்கிறதுனால கொஞ்சம் கவனமாக பார்த்து செலவு பண்ணுறது நல்லது. சில பேருக்கு ஃபாரின் போகிறதுக்கான விஷயங்கள் ஏற்பாடு பண்ணிக்கிட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பாக ஃபாரின் போகிறதுக்கான விஷயம் நடத்தும். ஏற்றுமதி இறக்குமதி தொழிலில் இருக்கிறவங்களுக்கு நல்லாயிருக்கும். மிஷினரியாக வண்டி வாகனம் இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிறவங்களுக்குலாம் நல்லா அற்புதமாக இருக்கும் தொழில். சிலர் மட்டும் குடும்பத்தை பிரிஞ்சு போய் கொஞ்சம் வேலை பார்க்குற மாதிரி இருக்கும். படிக்கிற ஆளுங்க கொஞ்சம் வெளியில் பிரிஞ்சு போய் நின்று படித்து எல்லாம் கொஞ்சம் நல்ல முன்னேற்றத்துக்கு கொண்டு வரது விஷயங்களை செயல்படுத்தும். இந்த வருஷம் நல்ல அற்புதமான காலமாக தான் உங்களுக்கு அமையுங்க. அது மகர ராசி கடக லக்னத்தில் பிறந்தவங்க பிள்ளைகளை நினச்சி ரொம்ப சந்தோஷப்பட போகிறீங்க. கணவனை நினச்சி நீங்கள் சந்தோஷப்பட போகிறீங்க. அந்தளவுக்கு உங்களுக்கு ரொம்ப நல்ல பேரை வாங்கி கொடுப்பாங்க. இந்த தடவை பக்கத்து வீடு இந்த மாதிரி உள்ள விஷயங்களில் கொஞ்சம் கவனமாக இருங்க. குறிப்பாக 9வது மாதம் கொஞ்சம் கவனமாக இருங்க. ஆவணி மாதத்தில் சூரியன் கொஞ்சம் நல்ல பலமாக இருப்பார். அந்த நேரத்தில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு நிறைய குடைச்சல்களும் பிரச்சனைகளும் வரும். அவங்கள கொஞ்சம் பிள்ளைகளையும் கொஞ்சம் கவனிக்கணும், கணவனையும் கொஞ்சம் கவனிக்கணும். அந்த நேரத்தில் ஏதாவது தொந்தரவு ஏற்படுத்தி அதை ஒரு வருட காலமாக அந்த பிரச்சனைகளை போட்டு இழுத்துக்கக்கூடாது. அந்த நேரத்தில் எப்போதுமே ஒரு ஜாதகம் நம்ம கேட்குறோம்னா சில விஷயங்களை கவனத்துக்காக தான் இதை கொண்டு வரணும். அதுக்காக தான் இந்த விஷயங்கள்லாம் உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ தொழில் நல்லா சிறப்பாக இருக்கும். வருமானம் நல்லா வரும். பிள்ளைகள் நல்லா படிப்பாங்க. கல்யாண காட்சிகள் இந்த மாதிரி வீட்டில் நிறையா நடக்கும். சம்பவங்கள் நல்ல நிகழ்ச்சிகள், சுப நிகழ்ச்சிகள்லாம் நீங்கள் கலந்துக்கிற விஷயங்கள்லாம் நிறையா இருக்குது. அடிக்கடி ட்ராவல் போகிற மாதிரி இருக்கும். நல்ல பயணங்களாக இருக்கும். சந்தோஷமாக இருப்பீங்க. அது நல்ல ஒரு பொற்காலமாகவே உங்களுக்கு இது அமையும். மகர ராசியில் சிம்ம லக்னத்தில் பிறந்தவங்க பார்த்திங்கன்னா நல்ல வருமானம் வரும். நல்லபடியாக தொழில் பண்ண போகிறீங்க. நீங்கள் அம்மாவுக்கு உடல்நிலை பாதிப்புகள் ஏதாவது இருந்திருந்தால் இப்போ உடனே குணமாகும். பிள்ளைகள் படிப்பு நிலைகளை கொஞ்சம் கவனிங்க. காலேஜ் போகிற பொண்ணுங்க வீட்டில் இருக்குது அப்படின்னா வண்டி வாகனங்கள்லாம் எப்படி இருக்குது என்னென்னு பார்த்து கவனப்படுத்தி அனுப்புங்க. அண்டை அயலார் பக்கத்து வீடு இவங்கள்ட்டலாம் பேச்சுவார்த்தைகள்லாம் வேண்டாம். எல்லாத்தையும் கம்மி பண்ணுங்கள். அர்ஜென்ட்டுக்கு பக்கத்தில் ஏதாவது வாங்கிக்கிறோம் கொடுக்கல் வாங்கலாம் இருந்துச்சுன்னா ரொம்ப கவனமாக செயல்படுங்க. உங்களுடைய ராசிக்கு 5ஆம் இடத்துலையும் லக்னத்துக்கு 10ஆம் இடத்துலையும் குரு வந்து பார்க்குறாரு. அப்படிங்கிறதுனால தொழில் ரீதியாக உள்ள விஷயங்களை ரொம்ப யோசனை பண்ணி செய்யுங்க. இன்னொரு விஷயம்னா பார்ட்னர்ஷிப்பில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். பார்ட்னர்ஷிப் தான் மெயினாக கவனிக்க வேண்டிய விஷயங்களே. ஜாதகம் பார்க்குறோம்னா எல்லாத்தையும் கவனத்தில் கொண்டு எல்லாத்தையும் நீங்கள் கேட்டுக்கிட்டால் தான் சரியாக இருக்கும். சும்மா ஏதோ நல்லா இருக்குன்னு சொல்லிக்கிட்டே இருந்தால் நீங்கள் குழப்பத்தில் இருப்பீங்க. அதாவது எந்த இடம் சரியில்லைங்கிற உண்மையை பேசி தான் ஜாதகம் பார்க்கணும். மற்றபடி எல்லாமே பொற்காலமாக இருக்குது. ஒன்றும் பயப்பட வேண்டாம். நல்ல ஒரு வருடமாகவே இது அமையுங்க உங்களுக்கு.
மகர ராசி கன்னி லக்னத்தில் பிறக்கிறவங்களுக்கு ரொம்ப அற்புதமாக இருக்க போகுது. இதனால் வரையும் படாத பாடு பட்டுட்டங்கண்ணா அப்படின்னு சொன்னவங்க எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா இப்போ உங்களுக்கு ராசியும் லக்னத்தையும் சேர்த்தே குரு பார்ப்பார். ரொம்ப அற்புதமான பொற்காலமாகவே இது அமையும். வருமானத்தை அளவுக்கு மீறி செலவு பண்ண வைப்பார். ஏன்னா காசு நிறையா வரும், ஆனால் எல்லாமே செலவாகிக்கிட்டே இருக்கும். அதில் தான் நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கணுங்க. அதிகமாக பயணம் போகிற மாதிரி இருக்கும். அதிலெல்லாம் கொஞ்சம் வண்டி வாகனங்கள்லாம் கொஞ்சம் கவனமாக இருங்க. மற்றபடி நல்ல ஒரு பிரச்சனையெல்லாம் ஒன்றும் வராது. அதே சமயத்தில் நம்ம அதிக செலவை குறைக்கிறது தான் நல்லது. உங்கள் பிள்ளைகள் படிப்பு நல்லாயிருக்கும். பிள்ளைகளுடைய ஒரு ஒரு திருமண நேரமாக கண்டிப்பாக திருமணம் பண்ணுறதுக்கான விஷயம்லாம் நெருங்கி வந்துருச்சு. ஜாதகம் பக்கத்தில் பார்த்துக்குங்க. திருமணம் கண்டிப்பாக நெருங்கி வந்துட்டு இந்த நேரத்தில் மிஸ் பண்ணாமல் கல்யாணத்தை எல்லோரும் பண்ணிடுங்க. நான் லைஃப்பில் செட்டில் ஆகிட்டு அப்புறம் தான் திருமணம் பண்ணுவேன் அப்படி இப்படிலாம் யாரும் நினைக்காதீங்க. கல்யாண ஏற்பாடு கண்டிப்பாக உங்களுடைய குழந்தைகளுக்கு நல்லபடியாக இருக்குது. நல்ல பிள்ளைகள்லாம் நல்லா படிப்பாங்க. நல்ல ஒரு பொற்காலமாக அமையும். நிறைய செலவுகள் இருக்குங்கிறதுனால இது ஒரு நல்ல செலவாகவே பண்ணிக்கங்க. நல்ல ஒரு பொற்காலங்க இது உங்களுக்கு. மகர ராசி துலாம் லக்னக்காரங்க பார்த்தீங்கன்னா இவ்வளோ நாளாக உங்களுடைய ராசிக்கு 4ஆம் இடத்துலையும் லக்னத்துக்கு 7ஆம் இடத்துலையும் நின்று சொத்துக்களை அதிகமாக காலி பண்ணியிருக்கோம். சொத்துக்களே இல்லாத அளவுக்கு பண்ணிக்கிட்டு இருந்திருக்கும். எல்லாம் நம்ம சம்மந்தம் இல்லாமல் ஒரு பிஸ்னஸ் ரீதியாக கணவன் ரீதியாக சில தொந்தரவுகள் இருக்கும். ஏன்னா லக்னத்துக்கும் 7ஆம் இடத்துலேருந்து குரு பார்த்துக்கிட்டு இருந்திருப்பார். கணவன் ரீதியாக சில நிறையா தொந்தரவுகள்லாம் ஏற்பட்டு பல கஷ்டங்களை அனுபவிச்சிருப்பீங்க. ஆனால் இப்போது உங்களுக்கு நல்ல இடத்துல வர்றாரு. உங்களுடைய பிரச்சனைகள்லாம் குறைய போகுது. உங்கள் லக்னத்துக்கு 2ஆம் இடத்தை இப்போ குரு பார்க்க போகிறாரு. அப்படிங்கிறப்பயே ரொம்ப அற்புதமாக இருக்கும். வருமானங்கள் கிடைக்கும், பிரச்சனைகள்லாம் குறையும், கடன்லாம் அடையும், நல்ல நல்ல விஷயங்கள்லாம் நடக்கும். பிள்ளைகளை நினச்சி கவலைப்பட வேண்டாம். நிறைய பிள்ளைகளுக்கான விஷயங்கள்லாம் நல்லபடியாக தான் நடத்துவார். இவ்வளோ நாள் கஷ்டப்பட்ட விஷயங்கள்லாம் இனிமேல் நல்லா மாறி போய் நல்ல நிலைமைக்கு மாறுற விஷயங்களை கொடுப்பாரு. கௌரவம் போயிடுமோ அது போயிடுமோ அப்படின்னு நினச்சி கவலைப்படுறவங்களுக்கு எல்லாமே மாற்றமாகி நல்ல நிலையில் நல்ல முன்னேற்றத்தை தர ஒரு நேரத்தை நடத்த போகிறார் குரு. மகர ராசி விருச்சக லக்னம் சூப்பராக இருக்குங்க உங்களுக்கு. அதாவது ராசியும் லக்னத்தையும் குரு பார்க்க போகிறாரு. அதனாலே ரொம்ப நல்லா இருக்க போது. நண்பர்களில் கொஞ்சம் பிரித்து பாருங்கள். ஒரு சில நண்பர்கள் நன்மையை செய்வாங்க, சில நண்பர்கள் கெடுதல்கள் பண்ணுவாங்க. இந்த மாதிரி சூழ்நிலையில் தான் இருக்குது. ஏன்னா 5ஆம் இடத்துல உங்களுக்கு ராகு இருப்பார். லக்னத்துக்கு 5ல் ராகுவும் ராசிக்கு 3ல் ராகுவும் இருக்கிறது என்ன பண்ணோம்னா சில ஒரு உங்களுடைய மூளையில் நடக்கிற செயல்பாடுகளை நீங்கள் அடுத்தவங்களுக்கு புரிய வைக்கிறதுல சின்ன சின்ன கஷ்டங்கள் இருக்கும். அந்த மாதிரி உள்ள விஷயங்களில் நீங்கள் பார்த்தீங்கன்னா நண்பர்கள் ரீதியாக சில பேர் உங்களை புரிஞ்சுக்குவாங்க, சில பேர் புரியாமல் சில கஷ்டங்களை கொடுக்கும். இதுதான் உங்களுக்கு சிரமங்கள் அப்படின்னு காமிச்சிருக்கு. வருமானம் நல்லபடியாக இருக்கும், எந்த ப்ராப்ளமும் இல்லை. நல்ல முன்னேற்ற காலங்களை கொடுப்பாரு. அதே சமயத்தில் பிள்ளைகள் ரீதியாக நல்ல ஒரு எதிர்காலத்தை நீங்கள் நல்லா யோசிச்சு பார்க்கலாம். நல்ல ஒரு படிப்பை கொடுக்கும். காலேஜ் சேர்க்கணுமா அது பண்ணணுமா செலவுகளுக்கெல்லாம் கொஞ்சம் காசு கிடச்சிரும். இந்த மாதிரி நல்ல நல்ல விஷயங்கள்லாம் உங்களுக்கு நடக்க போது. ஒன்றும் கவலைப்பட வேண்டாம். ஒரு அற்புதமான ஒரு பொற்காலமாகவே உங்களுக்கு அமையுங்க அது. மகர ராசியில் தனுசு லக்னத்தில் இருக்கிறவங்களாம் பார்த்திங்கன்னா நல்ல வருமானம் வரப்போகுதுங்க. முதல்ல நல்லா காசு பணம் கிடைக்கும். நினச்ச மாதிரி சில செலவுகள்லாம் செய்கிற விஷயங்களுக்கு வரவும் நிறையா வரும், செலவும் நிறையா பண்ணுவீங்க. அதே மாதிரி குலதெய்வ கோயில்களுக்கு போக முடியாமல் இருக்கிறவங்க போவீங்க. கோயில்கள் வழிபாடு அதிகமாக இருக்க போகுது. இந்த 12ஆவது மாதத்துக்கு பிறகு பார்த்திங்கன்னா கோயில்கள் வழிபாடு உங்களுக்கு அதிகமாகவே இருக்கும். நல்ல நல்ல விஷயங்கள்லாம் நிறையா நடக்க போகுது. அம்மாவினுடைய உடல்நிலை நல்லபடியாக தேறி வரும். ஒரு யாருக்காவது உடல்நிலை பாதிப்பாக இருக்குது, அம்மாவுக்கு உடம்பு சரியில்லை அப்படிங்க சொல்கிறவங்களுக்கு கண்டிப்பாக அம்மாவுடைய உடல்நிலை நல்லபடியாக மாறி உங்களுடைய கவலைகள்லாம் தீர்க்கும். சில பேருக்கு தொழில் செய்ய முடியாமல் சில பண விஷயங்கள்லாம் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். காசு கிடைக்கல, வேலையெல்லாம் எல்லாம் தெரியும், எல்லா விஷயங்களும் எல்லாமே தெரிஞ்சு பண விஷயத்துக்கு கொஞ்சம் லேட் ஆகிட்டு இருக்கும். அவங்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா இப்போ காசு கிடச்சி தொழில் பண்ணுறதுக்கான விஷயங்கள் அற்புதமாக நடத்த போது. நல்ல ஒரு பொற்காலமாக இது அமையும். பிள்ளைகள் படிப்புகள்லாம் நல்லாயிருக்கும். பிள்ளைகளுக்கு தேவையான விஷயங்கள்லாம் செய்ய முடியும். வண்டி வாகனங்கள் வாங்குகிற வசதிகள் எல்லாமே இதில் காமிச்சிருக்குது. நல்ல ஒரு பொற்காலமாகவே இது உங்களுக்கு அமையுங்க. மகர ராசி மகர லக்னத்துக்கு நிறையா 10 பதிவுகள் மேலே நம்ம போட்டிருக்கோம். அதை போய் பாருங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிட்டிங்கனாக்கா நேராக அங்கே உள்ளே போய் நீங்கள் அதை பார்த்துக்கலாம். எதிர்காலத்தில் ஒரு வருஷம் கழித்து தான் நம்ம இந்த ஜாதக ரீதியாக சில விஷயங்கள்லாம் பார்த்து ரொம்ப துல்லியமாக சொன்ன விஷயங்கள் நிறையா பேருக்கு புரியும். இப்போ ஃபஸ்ட்டு ஆரம்பத்தில் தெரியாது. ஒரு வருஷம் கழித்து தான் நம்ம சேனலே கொஞ்சம் நல்லா பார்க்க ஆரம்பிப்பாங்க. இப்போ புதுசாக ஆரம்பித்து ஒரு மாதம் தான் ஆகுது. அதனால் நிறைய பேருக்கு இதோடைய மகத்துவம் தெரியாது. போக போக கொஞ்சம் நல்லபடியாக பார்க்க ஆரம்பிப்பீங்க. ஏன் சொல்கிறேன்னாக்கா எல்லாருமே நல்லா இருக்குன்னு சில விஷயங்களை சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. சில விஷயங்களை கஷ்டங்களையும் எடுத்து சொல்லி சில விஷயங்களை நம்ம புரிய வைக்கிறோம். லக்ன ரீதியாகவும் பார்க்குறோம், ராசி ரீதியாகவும் பார்க்குறோம். லக்ன ரீதியாக பார்க்கும்பொழுது கொஞ்சம் சுமாராக ஒரு 5% அதில் சேர்த்துக்கலாம். கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கொஞ்சம் நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம ஜாக்கிரதையாக இருக்கிறதுக்கு தான் இந்த மாதிரி விஷயங்களை பதிவு பண்ணிக்கிட்டு இருக்கோம். அப்படியே பாருங்கள். அதெல்லாம்
மகர ராசியில் கும்ப லக்னத்தில் பிறந்தவங்களுக்கு பார்த்திங்கன்னா திடீர் அதிர்ஷ்டங்கள் கிடைக்க போகுது. வெளிநாட்டு விஷயங்கள்லாம் கொஞ்சம் நல்லபடியாக அமையும். ஃபாரின் போகணும்னு நினச்சிக்கிட்டு இருக்கிறவங்க போகலாம். இந்த பங்குச்சந்தையில் ஈடுபடுறவங்களுக்கெல்லாம் ஓரளவுக்கு ஒரு 100க்கு ஒரு 50% நல்லாயிருக்கும். இருந்தாலும் பங்குச்சந்தையில் ஈடுபடும்போது அவங்கவுங்க ஜாதகத்தை ஒரு வாட்டி பார்த்துக்கணும். இருந்தாலும் அவங்களுக்கு இந்த நேரம் கொஞ்சம் நல்ல அற்புதமான நேரத்தை தான் நடத்துது. அதனால் நீங்கள் கவலைப்பட வேண்டியதில்லை. தொழிலே இல்லாமல் இருக்கிறவங்களுக்கு நல்லபடியாக தொழில் நல்லபடியாக அமையும். பிள்ளைகளுக்கெல்லாம் நல்ல படிப்பை தரும். படிக்கிற வயசில் இருக்கிறவங்க நல்லா படிப்பாங்க. வேலை வாய்ப்புகள்லாம் அமைய போது நல்ல உழைப்பாளிகளாக தான் இருப்பீங்க. நீங்கள் அந்த நல்ல உழைப்புக்கு தேற்ற ஊதியம்லாம் கிடைக்க போது. பணம் கிடைக்கிறது மட்டும் கொஞ்சம் லேட்டாகி கிடைக்குங்க, அவ்வளோதான். கொஞ்சம் உங்களுடைய லக்னம் அது மாதிரி, ராசியும் அது மாதிரி, கொஞ்சம் பணம் கொஞ்சம் லேட்டாகி தான் ஒவ்வொரு விஷயங்கள் கிடைக்கும். ஒவ்வொரு செயலுமே கொஞ்சம் லேட்டாகி தான் அது நடக்கும். ஆனால் நல்லா ஸ்திரமாக நடக்கும். நல்லா அற்புதமாக இருக்கும். இந்த வருடம் உங்களுக்கு நல்ல ஒரு பொற்காலத்தை தான் தர காத்திருக்குது. மகர ராசிக்காரங்க ரொம்ப நல்லா இருக்க போகிறீங்க இந்த தடவை. மகர ராசி மீன லக்னத்தில் பிறந்தவங்க இருப்பாங்க. மறைவான வருமானங்கள் பெறுவாங்க அப்படிங்கிற மாதிரி இருக்கும். பங்குச்சந்தை சம்மந்தப்பட்ட விஷயங்கள் இது மாதிரிலாம் மறைவான வருமானங்கள் பெறுபவர்கள்லாம் இருப்பாங்கள்ல, அவங்களுக்கெல்லாம் நல்ல ஒரு பொற்காலமாக இது அமையும். கணவருக்கு நல்ல வருமானத்தை தரும். பிள்ளைகள் நல்லபடியாக படிப்பாங்க. வண்டி வாகனங்கள் வாங்குகிற விஷயங்களை நல்லபடியாக செய்வார். திடீர் யோகங்கள் உண்டு. உங்களுக்கு வீடு கட்டுறதுக்கு செலவு பண்ணுறதுக்கான விஷயங்கள்லாம் நடத்தும். திடீர்னு வீடு கட்டணுங்கிற விஷயங்களை இயக்குவார். அதுக்கான வருமானங்கள் பணம்லாம் கிடைக்காத சூழ்நிலையெல்லாம் இருக்கும். பார்த்தீங்கன்னா திடீர்னு பேங்க் லோன் போட்டு அப்படி இப்படின்னு ஒரு வீடு கட்டுறதுக்கான விஷயங்கள் சில பேருக்கு இயக்கியே தீரும். சில பேர் வீடெல்லாம் இல்லைங்க, நான் வண்டி தாங்க வாங்குகிறேன், லோன் போட்டு தாங்க வண்டி வாங்குகிறேன். கண்டிப்பாக வண்டி வாங்க முடியும். லோன்லாம் போட்டு கண்டிப்பாக உடனே கிடைக்கும். நல்ல ஒரு பொற்காலமாகவே இது உங்களுக்கு அமைய போகுது. உங்களுடைய மீன லக்னத்துக்கு 9ஆம் வீட்டை குரு பார்த்து நல்ல பாக்கியங்களை கொடுக்க போகிறார். குழந்தை இல்லாதவங்களுக்கு குழந்தை கிடைக்கும். திருமணம் ஆகாதவங்களுக்கு திடீர் திருமணம் நடத்துவார். ஸ்கூல் ஃபீஸ் கட்ட முடியலைன்னு ரொம்ப சிரமப்படுறவங்களுக்கு திடீர்னு எங்கேருந்து பணம் கிடைக்குன்னு தெரியாது. நல்லபடியாக ஸ்கூல் ஃபீஸெல்லாம் கட்டி நல்லபடியாக பிள்ளைகளை படிக்க வச்சு நல்ல ஒரு பொற்காலமாகவே இது உங்களுக்கு அமையுங்க.